அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப சட்டலான ஒரு ஈவினிங்ல ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு 4 பேர் மட்டும் அப்படி வேட்டையாட ஒரு இடம் தான் நம்ம திவ்யா ஹோட்டல். ஹோட்டல் லொகேஷன் எங்க இருக்குன்னு ஹாரி சொல்லுவாரு, நான் சாப்பிட போறேன். அது ஹோட்டல் எங்கன்னா கல்லுப்பட்டியில் இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. ஹோட்டல் நேம் வந்து திவ்யா ஹோட்டல் சொல்றாங்க. 25 வருஷமா இருக்கு. அவங்க புரோட்டா ஆஹா அருமையா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கடையை பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அங்கிள் சரவண கார்த்திகேயன் அங்கிளுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடுவோம். ஓம் பிரகாஷ்க்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்க ஃபேமிலியோட எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்ற ஹோட்டல் இது. அங்கிளுக்கு கூட பார்சல் வாங்கிட்டு போகலாம். எப்படி இருக்கு அங்கிள்? சாப்பிட்டு தூங்கிருப்பாரு. வீடியோ பார்த்துட்டு சொல்லட்டும். ஆனால் டேஸ்ட்டு தரமாக இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. பரோட்டா சால்னா தான் வாங்கிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பரோட்டா வெறுமனை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு, சால்னா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. சால்னா ப்ளஸ் தேங்காய் சட்னி அது ஒரு நல்லா இருக்கு. 3 வெரைட்டி. பரோட்டா தோசை மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. நைட்டு மட்டும் தான் கடை. பரோட்டா மட்டுமே காட்டிகிட்டே இருக்கலாம். ரைட் கொஞ்சம் கம்மி தான், சின்ன கடை தான். பட் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டு. ஃபேமிலியாக வந்தாலுமே நீட்டாக சாப்பிட்டு போனாங்க, தொந்தரவே கிடையாது. வயிற்றுக்கு எந்த இதுவும் இல்லை, டேஸ்ட்டு தரமாக இருக்குது. பரோட்டா சைஸ் வந்து இதுதான், நல்லா இருக்கு. நல்லா சாப்பிட்டா அப்படியே இது தொட்டோடனே உதிருது, அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. என்னங்க அந்த பரோட்டா சால்னா மட்டுமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு. அதை பாருங்களேன், அவரோட சால்னா சூப்பராக இருக்கு. ஒரே சால்னா தாங்க, வேற கிரேவி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அருமையான ஒரு ஸ்பாட்டா இருக்கு. நல்லா இருக்கு. கொத்து சொல்லியிருக்கோம், அது வந்தோடனே அது எப்படி இருக்குன்னு சொல்றோம். நல்லா சுட சுட கொத்து பரோட்டா வந்துருச்சு நமக்கு. ஹாரி பரோட்டா தரமா இருந்தாலே கொத்து பரோட்டா தரமா இருக்கும். அது அவங்க கொடுக்குற சால்னா தரமா இருக்கு. பெப்பர் ஏத்தி சின்ன சின்னதா கொத்தி அந்த கொத்துற ஸ்டைல் ஒன்று இருக்குண்ணா. பரோட்டா நல்லா இருக்கு, சால்னா நல்லா இருக்கணும். அந்த கொத்தாம பெருசு பெருசா கொடுத்தா நல்லா இருக்கு. அது ஒரு ஸ்டைலு. இப்போ எனக்கு என்ன ரிமெம்பர் ஆகுது அப்படின்னா, ஸ்ரீவி மக்கள் வந்து முன்னாடி படையப்பான ஒரு ஹோட்டல் இருந்திருக்கும். அதோட லைட், அதாவது அதை விட ஒரு படி கூடவே இருக்கும். அதை மிஸ் பண்றவங்க இந்த பரோட்டா சால்னா தான் கொஞ்சம் கண்டிப்பாண்ணா பிடிக்கும் அவங்களுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப தரமா பரோட்டா இருக்கிறனால கொத்து பரோட்டா நல்லா வந்திருக்கு. கொத்து பரோட்டா சூப்பரா இருக்கு. அவங்க அந்த சின்ன சின்ன கொத்துனதான் மேட்ரு, பிச்சு போட்டு சின்ன சின்னதா கொத்திருக்காங்க. இதான் இருக்கல பெரிய பீஸ் கொத்து பரோட்டால. கொத்து பரோட்டால பெரிய பீஸ் தான். அந்த அளவு மணிக்கு இவ்வளவு சூடா பரோட்டா கொடுக்கறது ரொம்ப ஆச்சரியமாகவும் சூப்பராகவும் இருக்கு. என்ன ஹைலைட்னா, ஒவ்வொரு இலைக்கும் பிச்சு போட்டு கொடுக்கறது அவங்களுக்கு உண்மையிலே ஒரு குடோஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி கடையில் எனக்கு இந்த டைலாக் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா எல்லா நாளும் சீக்கிரம் சாப்பிட போயிருந்தோம். வழக்கம் போல லேட்டு. இன்னைக்கு டேஸ்ட் வைஸ் உண்மையிலே லேட்டா வந்தாலும் மதுரைக்கு போய் வேலை இருந்தாலும் மதுரையில கூட சாப்பிடாம இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கடை. மதுரை மக்கள் கூட இங்க வந்தா ட்ரை பண்ணலாம். எந்த மக்கள்னாலும் வந்தா ட்ரை பண்ணலாம். ஆமா ஆமா ஆமா. இது பாத்தீங்கன்னா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு நல்லா இருக்கு. ஏங்க நல்லா இருக்குல்ல, ரொம்ப இருக்கு, அருமையா இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு முரண் இருக்குங்க. ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம எதுவுமே சொல்லல. ஒரு முரண் பேப்பர் ரோஸ்ட் மகளே, இந்த ரியல் பேப்பர் ரோஸ்ட். ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா சட்னி தான். தேங்காய் சட்னி தாறுமாறு. அந்த தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆமாம், ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. பாட்டி உங்களுக்கு ஒரு தங்க வளையலே போட்டுறேன் நான். சாப்பிட பாட்டி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நல்ல சாப்பாடு. பாட்டி வாங்கிட்டு விடுங்க தங்க வளையல். உண்மையிலே நல்லா இருக்கு பாட்டி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ரைட்டு. ஓ, எனக்கு சட்னி மட்டும் கொடுங்க பாட்டி. தேங்காய் சட்னி ரெண்டுமே கொடுத்து நல்லா இருக்கு. ரைஸ் கல் தோசை. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரூ ஃபூடி நீங்கள் அப்படின்னா இந்த கடையை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட வேண்டிய கடை. சூப்பர். எதுவுமே இல்லைங்க, எல்லாமே வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சாம்பார் சட்னி எல்லாமே. மாவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. கமர்ஷியலாம் இல்லை. வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டு. வீட்டில் அவங்களாம் புரோட்டா போட முடியாது. பட் ஆனால் இந்த கடையில் புரோட்டா சாப்பிட்றது வீட்டில் புரோட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பர். உண்மையிலே அருமை, அற்புதம். நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. என்னோட பேர் பாலாஜி. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சாப்பிட்றதுக்காக மட்டுமே வந்திருக்கோம். இனிமே இந்த பக்கம் கிராஸ் பண்றோம்னா நம்ம கடையை டச் பண்ண நான் போக மாட்டேன். டேஸ்ட் அப்படி. உங்க பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, சார் வந்து கிருஷ்ணமூர்த்தி. மேம் உங்க பேரு? பஞ்சவர்ணம். ஓகே. ஆக்சுவலா கிருஷ்ணமூர்த்தி சாரும் பஞ்சவர்ணம் மேமும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம தாத்தா பாட்டி மாதிரிங்க. நம்ம வீட்டுல தாத்தா பாட்டி சமைச்சா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட். ரொம்ப ஹாப்பி. அதாவது உண்மையிலேயே நல்லா அருமையா இருந்துச்சு. புரோட்டா எல்லாம் என்ன பிரைஸ் சார்ஜ் பண்றீங்க? புரோட்டா 10 ரூபாங்க. புரோட்டா 10 ரூபா. தோசை 30 ரூபா. ஓகே. வழியில வந்து 20 ரூபா. ஓகே. ஆம்லெட் 15 ரூபா. ஆப்பால் 15 ரூபா. ரைட். ஓகே ஓகே. டேஸ்ட் அருமையா இருந்துச்சு. எத்தனை மணிக்கு கடை ஓபன் ஆகும்? 6:30.
6:30 ஓப்பன். ஓ சாயங்காலம் 6:30 ஓப்பன் ஆகும். ஓகே, 6:30 வந்து 11. 11 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நமக்குன்னு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆமா. Right. நீங்க எல்லாமே வீட்டு முறை சமையல் தான். ஆமா. நீங்க 2 பேர் மட்டும் ரெடி பண்றீங்க. டேஸ்ட் உண்மையிலே உங்க கைப்பக்குவம் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பால்கோவா வாங்கிட்டு வரணும் ஸ்பெஷலா. இந்த வட்டம் எனக்கு யோசிக்கல, ரொம்ப பிடிச்சிருக்கு. சட்னி 2 நல்லா இருந்துச்சு. சட்னி எல்லாம் லைட்டா கவர் பண்ணிட்டா நல்லா இருக்கும். சட்னி நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பர். உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா? சாயங்காலம் மட்டும் பண்ணலாம், பெருசா சப்பாத்தி எதுவுமே கிடையாது, புரோட்டா. ஓகே ஓகே. மக்கள் வேற மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா என்ன? மக்கள் அப்படி நம்ம விரும்பல, நம்ம எங்க அளவுக்கு நாங்க கரெக்ட். டெலிவரி ரைட் வாடிக்கையாளருக்கு மட்டும். ரைட். நம்ம கடைக்கு வர்ற ஆளுங்க வாடிக்கையாளர் வேற கடைக்கு போக மாட்டோம். நம்ம விரும்பி டிவி செய்யற கிடையாது. ரொம்ப டேஸ்ட் இது பண்றது நம்ம நார்மலி கஷ்டம் போற கிடையாது. வேற நம்ம சில பேர் இதெல்லாம் போடுவாங்க, நம்ம அந்த ஐட்டம்ல போட மாட்டோம். தனி இதா செய்யறோம், அதோட முடிச்சுக்குவோம். புரோட்டா, தோசை, ஆமா, சட்னி, சாம்பார், சால்னா, அவ்வளவுதான். முட்டை ஐட்டம் மட்டும். ரொம்ப ஹாப்பினா, ஏன்னா கம்மியானதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அவ்வளவுதானா? இதே மாதிரி நீ உங்க கடை நல்லபடியா போகணும், நம்மளை பார்த்து மக்கள் வரணும், நாங்க என்ஜாய் பண்ணாத மக்கள் நீங்க என்ஜாய் பண்ணணும். ஓகே, நான் ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்தது. ஓகே, வாழ்த்துக்கலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டோம், அப்புறம் தோசை சாப்பிட்டோம், ஒரு கொத்து பரோட்டா சாப்பிட்டோம், முட்டை சாப்பிட்டோம். என்னென்ன ரேட்டுனா பரோட்டா வந்து 10 ரூபா, கல் தோசை 20 ரூபா, ஸ்பெஷல் தோசை 30 ரூபா, கலக்கியா சாப்பிட்டீங்கன்னா 20 ரூபா, மீதபடி முட்டை சாப்பிட்டீங்கன்னா 15 ரூபா. ஆனால் கொத்து பரோட்டா எவ்வளோ? 70 ரூபா. கொத்து பரோட்டா 70 ரூபா. இதுதான் ரேட்டு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 380 ரூபா பில்லு வந்துச்சு. 4 பேர் சாப்பிட்டோம், நல்லா திருப்தியாக. அதாவது சின்ன கடை தான், நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம், ஆம்பியன்ஸ் தான் முக்கியம்லாம் கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குக்கு அப்படியே பக்கத்தில். நீங்கள் வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது. ரோட்டு ஓரமாக நிப்பாட்டிக்கலாம். ஸோ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்ப்போம். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்